மக்களே வணக்கம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பக்கம் காவிரி தண்ணி வரல அப்படிங்கிறதுக்காக கர்நாடகாவை எதிர்த்து போராடணும்னு சீமான்னு அங்கே எல்லாத்தையும் திரட்டி அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு பக்கம் ஒரு ஐஏஎஸ் படித்த அதிகாரி சகாயம் ஐயா, நீங்கள் ஜாதி ரீதியாக பார்க்காதீங்க, மத ரீதியாக பார்க்காதீங்க, கட்சி ரீதியாக பார்க்காதீங்க, காவேரி என்பது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், எல்லோரும் ஒன்று கூடுங்க, காவேரிக்காக போராடணும் அப்படின்னு அவர் அங்கே ஒரு பக்கம் போராடுறாங்க. இதை விட்டுட்டு இடையில இந்த டிவிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போய் பிள்ளைங்களுக்கு பூரா டிவிக்கேன்னு அங்கே பிள்ளைங்களுக்கு மண்டையில் பூரா டிவிக்கேன்ற கட்சியை மனப்பாடமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த பக்கம் இவங்க என்னடானா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு கொண்டு வந்தால் ஒருத்தன் திரிசா புருஷன்னு கோஷம் போடுறாங்க, இன்னொருத்தன் நயன்தாரா புருஷன்னு கோஷம் போடுறாங்க. அந்த பொம்பளை கல்யாணம் ஆகி குடும்ப குட்டியோடு இருக்குது, அந்த பொம்பளை குடும்பத்தையும் கெடுக்க போகிறாங்க. இது தலைவர்கள் பேசாமல் தான் இருக்காங்க, அந்த தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த தொண்டர்களை தான் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க. அவர் ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் கரெக்டாக பேசிகிட்டு இருந்தார், சரியாக பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து திரிசான்னு கத்தவும் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், இல்லைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சொந்த குடும்பத்தை பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நாட்டையும் நாட்டுடைய மக்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நாட்டு மக்களை பற்றி இங்கே யாரும் கவலைப்படுறதே இல்லை. எங்கே போய் நிற்க போதோ தெரியலை, எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்.